ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 24/7/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, குழந்தைங்களாகி நீங்கள் சாட்சியாகி இந்த சமயத்தில் நாடகத்தின் எந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், இந்த சமயத்தில் நாடகத்தில் முழுமையாக துக்கத்தின் காட்சி நடக்கின்றது. ஒருவேளை யாருக்காவது சுகம் இருக்கிறது என்றாலும் அது அல்ப காலத்திற்காக காகத்தின் எச்சத்திற்கு சமமானதாக இருக்கும். மற்றபடி துக்கமே துக்கம்தான். குழந்தைங்களாகிய நீங்கள் இப்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றீர்கள். வினாடிக்கு வினாடி எல்லைக்கப்பாற்பட்ட சிருஷ்டி சக்கரம் சுற்றியபடி இருக்கின்றது. ஒரு நாள் போல மற்றொரு நாள் இருப்பதில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். முழு உலகத்தின் நடிப்பு மாறியபடி இருக்கிறது. புதிய காட்சி நடந்தபடி இருக்கின்றதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எது நம்முடைய லட்சியம் மற்றும் குறிக்கோள்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், சொர்க்கத்திற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். இது சீச்சி, அதாவது கீழான உலகம்ங்கிறாங்க பாபா. இது மிகவும் அதிகமான துக்கம் வர இருக்கின்றது. நாடகத்தின் சக்கரத்தை குறித்தும் கூட நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. பல முறை பாபா வந்துள்ளார். தூய்மையாக்கி அனைத்து ஆத்மாக்களையும் கொசுக்களை போல் அழைத்து செல்ல. பிறகு தாமும் கூட நிர்வாண தாமத்தில் சென்று வசிப்பார். குழந்தைங்களும் செல்லுவாங்க. குழந்தைங்களாகிய உங்களுக்கு இந்த குஷி இருக்க வேண்டும். இந்த படிப்பின் மூலம் நாம் சாந்தி தாமத்தின் வழியாக சுகதாமம் செல்வோம். இது உங்களுடைய லட்சியம் மற்றும் குறிக்கோள். இதை மறக்கக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யார் இங்கு வராவிட்டால் சிருஷ்டி சக்கரம் சுற்றாதுன்னு பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, பகவான் ராஜயோகம் கற்றுக் கொடுத்தார்னு எழுதப்பட்டிருக்கு. கிருஷ்ணரின் பெயரை போட்டுட்டாங்க. இந்த ஒரு தவறை செய்துட்டாங்க. குழந்தைங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் ஞானம் கீதையை தவிர வேறு ஏதோ சாஸ்திரங்களில் இருக்கும் என்பது கிடையாது. தந்தையின் மகிமையை போல வேறு எந்த மனிதருக்கும் கிடையாதுன்னு குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. தந்தை வராவிட்டால் சிருஷ்டி சக்கரம் சுற்றாது. துக்கதாமம் சுகதாமமாக எப்படி இருக்கும்? சிருஷ்டி சக்கரம் சுற்றதான் வேண்டும். தந்தையும் வரவே வேண்டியுள்ளது. தந்தை அனைவரையும் அழைத்து செல்ல வருகிறார். பிறகு சக்கரம் சுற்றுகின்றது. தந்தை வராவிட்டால் கலியுகத்திலிருந்து சத்யுகமாக எப்படி ஆகும்? மற்றபடி இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. கீதையில்தான் ராஜயோகம் இருக்கின்றதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, காரிருள் நிறைந்த இந்த உலகில் மனிதர்கள் எதை வாங்கியபடி இருக்கின்றனர்னு பாபா கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கும்போதும் இதன் பெயர் கூட பாரதம் என்று தான் இருக்கும். பிறகு நீங்கள் நரகத்திற்கு செல்லும்போது இந்துஸ்தான் என்று ஆகிவிடுகின்றது. இங்கே எவ்வளவு துக்கமோ துக்கம் உள்ளது. பிறகு இந்த சிருஷ்டி மாறுகின்றது. பிறகு சொர்க்கத்தில்தான் சுகதாமம் ஆகின்றது. இந்த ஞானம் குழந்தைங்களாகிய உங்களுக்கு இருக்கின்றது. உலகில் மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போது காரிருள் நிறைந்த இரவாக உள்ளதுன்னு தந்தை தாமே சொல்லுகிறார். இரவில் மனிதர்கள் அடி வாங்கியபடி இருக்கின்றனர். குழந்தைங்களாகிய நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கின்றீர்கள். இதையும் சாட்சியாகி புத்தியில் தாரணை செய்ய வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு நாள் போல் இன்னொரு நாள் இருக்காதுன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு வினாடியாக எல்லைக்கப்பாற்பட்ட சிருஷ்டியின் சக்கரம் சுற்றியபடி இருக்கின்றது. ஒரு நாள் போல இன்னொரு நாள் இருக்காது. முழு உலகின் நடிப்பும் மாறியபடி இருக்கின்றது. புதிய காட்சி நடந்தபடி இருக்கின்றது. இந்த சமயம் முழுமையாக துக்கத்தின் காட்சிகள்தான் உள்ளது. சுகம் இருந்தாலும் காகத்தின் எச்சத்தின் அளவுதான். மற்றபடி துக்கமே துக்கம்தான். இந்த பிறவியில் ஏதோ பெயரளவுக்கு சுகம் இருக்கலாம். பிறகு அடுத்த பிறவியில் துக்கம். இப்போது குழந்தைங்களாகிய உங்கள் புத்தியில் இது இருக்கின்றதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த நாடகத்தின்படி யார் மீது குற்றம் இல்லை என பாபா யாரை குறிப்பிடுகின்றார்? பாபா சொல்கிறாங்க, தன்னைத்தானே கேட்கணும், எனக்குள் எந்த அவகுணங்களும் இல்லைதானே என்று. இந்த சமயத்தில் தேவதைகள் பாடவும் செய்கிறாங்க, குணமற்ற என்னுள் எந்த குணமும் இல்லை, நீங்கள் தான் இரக்கம் காட்ட வேண்டும் என்று. இரக்கம் என்றால் கருணை. பாபா சொல்லுகிறார், குழந்தைகளே, நான் யாருக்கும் இரக்கம் காட்டுவதே இல்லை. இரக்கம் ஒவ்வொருவரும் தமக்கு தாமே காட்ட வேண்டும். இந்த நாடகம் உருவாகியுள்ளது.
இரக்கமற்ற ராவணன் உங்களை துக்கத்தில் உள்ளாக்குகின்றார். இதுவும் நாடகத்தில் பதிவாகி உள்ளது. இதில் ராவணனுடைய குற்றமும் எதுவும் இல்லை. தந்தை வந்து வழி மட்டும் காண்பிக்கின்றார். இதுவே அவரது கருணை ஆகும். மற்றபடி இந்த ராவண ராஜ்யம் மீண்டும் நடக்கும். நாடகம் அனாதியானது. ராவணனின் மீதும் குற்றம் இல்லை, மனிதர்கள் மீதும் குற்றம் இல்லை. சக்கரம் சுற்றதான் வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எது இந்த சமயத்தினுடையதே ஆகும்னு பாபா எதை குறிப்பிடுறாங்க? பாபா சொல்கிறாங்க, இப்போது பழைய உலகமாக இருக்கின்றது. பிறகு கண்டிப்பாக புதிய உலகம் வரும். சக்கரம் சுற்றும். சத்யுகம் மீண்டும் வரவேண்டி இருக்கின்றது. இப்போது சங்கம யுகமாக உள்ளது. மகாபாரத சண்டையும் கூட இந்த சமயத்தினுடையதே ஆகும். விநாச காலத்தில் விபரீத, அதாவது அன்பற்ற புத்தி விநாசம் அடைவார்கள். இது நடக்க வேண்டி உள்ளது. மேலும் நாம் விஜயந்தி, வெற்றியாளர்கள், சொர்க்கத்தின் எஜமானர் ஆகப் போகிறோம். மற்ற அனைவரும் இருக்கவே போவதில்லை. தூய்மை அடையாமல் தேவதையாவது கடினமானது என்பதையும் கூட புரிந்திருக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த சிந்தனையை நாம் எப்பொழுதும் புத்தியில் வைக்க வேண்டும்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, தந்தையிடம் இருந்து ஸ்ரீமத் கிடைக்கின்றது. உயர்வான தேவதை ஆவதற்காக இப்படிப்பட்ட வழி பிறகு கிடைப்பது என்பது முடியாத ஒன்று. ஸ்ரீமத் கொடுப்பதற்கான அவருடைய பாகம் கூட சங்கமத்தில்தான் ஆகும். வேறு யாருக்குள்ளும் இந்த ஞானமே இல்லை. பக்தி என்றால் பக்தி தான். அதனை ஞானம் என்று சொல்லுவதில்லை. ஆன்மீக ஞானத்தை ஞானக்கடல் ஆத்மாதான் கொடுக்கின்றார். அவருடைய மகிமையே ஞானக்கடல், சுகக்கடல் என்பதெல்லாம். தந்தை முயற்சிக்கான யுக்திகளும் கொடுக்கின்றார். இப்போது தோல்வியடைந்து விட்டால் கல்ப கல்பத்திற்கும் தோல்வியடைவோம், நிறைய அடி விழும் என்ற இந்த சிந்தனையை புத்தியில் வைக்க வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்காததால் அடி கிடைத்து விடுகின்றதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தந்தை எப்படிப்பட்டவராக இருப்பதாக கூறுகின்றார்? பாபா சொல்கிறாங்க, தூய்மையற்ற உலகிலிருந்து தூய்மையான உலகிற்கு செல்லக்கூடிய நன்மை நடந்து கொண்டிருக்கின்றது. குழந்தைங்களாகிய உங்களின் புத்தியின் பூட்டு இப்போது திறந்துள்ளது. தந்தை புத்திவான்களுக்கெல்லாம் புத்திவானாக இருக்கின்றார். இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீங்க. பிறகு முன்னால் போக போக யார் யாருடைய பூட்டு திறக்கிறது என்று பார்க்க வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கதையின் கரு யாருடையதுன்னு பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, இந்த நாடகமும் நடக்கின்றது. பிறகு சத்யுகத்திலிருந்து மீண்டும் நடக்கும். லக்ஷ்மி நாராயணன் அரியாசனத்தில் அமரும் பொழுது யுகம் தொடங்குகின்றது. 1 1250 வருடம் வரை சொர்க்கம் என எழுதவும் செய்கின்றீர்கள். எவ்வளவு தெளிவாக இருக்கின்றது. கதை கரு சத்திய நாராயணனுடையதாகும். கதை அமர்நாத்தின் உடையதல்லவா? நீங்கள் இப்போது உண்மையிலும் உண்மையான அமர்நாத்தின் கதையை கேட்கின்றீர்கள். அது பிற்காலத்தில் பாடப்பட்டிருக்கின்றதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகாய படிப்பிலும் அலௌகீக படிப்பிலும் நன்கு படிக்காமல் இருக்கும் குழந்தைகளை பற்றி பாபா குறிப்பிடுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, நாம் இந்த பாடத்தில் சரியாக படிக்காமல் பக்குவமற்றிருக்கிறோம் என மனம் கண்டிப்பாக அறிக்கும். பிறகு தோல்வியடைந்து விடுவார்கள். பரீட்சையில் சமயம் சரியாக படிக்காதவர்களுக்கு இதயம் துடித்தபடி இருக்கும். குழந்தைங்களாகிய நீங்களும் கூட காட்சியை பார்க்கின்றீர்கள். ஆனால் தோல்வியை அடைந்தே விட்டால் என்னதான் செய்ய முடியும்? பள்ளியில் தேர்ச்சி பெற தவறிவிட்டவர்கள் மீது பெற்றோரும் கோபம் கொள்கின்றனர், ஆசிரியரும் கோபித்து கொள்ளுவார். நம்முடைய பள்ளியிலிருந்து குறைவானவர்கள் தேர்ச்சி பெற்றால் ஆசிரியர் அவ்வளவு நன்றாக சொல்லிக் கொடுப்பது இல்லை. ஆகையால் குறைவானவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள் என புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லுவார்கள். சென்டரில் யார் யார் நல்ல ஆசிரியர்கள் இருக்கின்றனர், எப்படி கற்பிக்கின்றனர் என பாபாவும் கூட தெரிஞ்சிருக்கிறார்னு பாபா சொல்கிறாங்க. எப்போது அபாரமான குஷி இருக்கும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், இந்த பழைய உலகம் சுடுகாடாக ஆக இருக்கின்றது. புதிய வீடு கட்டுகிறார்கள் என்றால் புத்தியில் இருக்கின்றது இல்லையா? புதிய வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. வேலை முதலானவைகளை செய்தபடி இருக்கின்றனர். ஆனால் புத்தி புதிய வீட்டின் பக்கம் இருக்கும். அமைதியாக அமர்ந்து விடுவதில்லை. அது எல்லைக்குட்பட்ட விஷயம்.
இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். அனைத்து காரியங்களையும் செய்தபடி நினைவும் இருக்க வேண்டும். இப்போது நாம் வீட்டிற்கு சென்று பிறகு தனது ராஜ்யத்திற்கு வரப்போகிறோம். அப்போது அபாரமான குஷி இருக்கும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த வார்த்தையை சத்யுகத்தில் சொல்ல மாட்டார்கள், கலியுகத்தில் தான் சொல்லுவார்கள்னு பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே, உங்கள் குழந்தைகள் முதலானவைகளையும் பார்த்து கொள்ளவும் வேண்டும். ஆனால் புத்தி பாபாவிடம் ஈடுபட்டிருக்க வேண்டும். நினைவு செய்யாவிட்டால் பிறகு தூய்மையும் அடைய முடியாது. நினைவின் மூலம் தூய்மை, ஞானத்தின் மூலம் வருமானம். இங்கே அனைவருமே தூய்மையற்றவர்கள். இரு கரைகள் இருக்கின்றன. பாபாவை படகோட்டி என்று சொல்லுகின்றனர், ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்வதே இல்லை. தந்தை அந்த கரைக்கு, அதாவது சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுகிறார். நாம் தந்தையை நினைவு செய்து மிகவும் அருகாமையில் சென்று கொண்டிருக்கிறோம் என ஆத்மா தெரிந்திருக்கின்றது. படகோட்டி எனும் பெயர் கூட அர்த்தத்துடன் வைக்கப்பட்டிருக்கின்றது. அனைவரும் இந்த மகிமையை செய்கின்றனர். எனது படகை அக்கறைக்கு அழைத்து செல்லுங்கள். சத்யுகத்தில் இப்படி சொல்லுவார்களா என்ன? கலியுகத்தில் தான் கூப்பிடுகின்றார்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த தடை பாபாவின் தரப்பிலிருந்து விதிக்கப்பட்டிருக்கின்றதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், நிச்சயம் இல்லாவிட்டால் ஒரு பொழுதும் யாரையும் பாபாவிடம் அழைத்து வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த தடை விதிக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. கொஞ்சமும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். முதலில் 7 நாட்கள் கோர்ஸு பாடம் கற்றுக் கொடுங்கள்ங்கிறாங்க பாபா. சிலருக்கு 2 நாளில் அம்பு தைத்து விடுது. நன்றாக தைத்து விட்டது என்றால் பிறகு விடமாட்டார்கள். நாங்கள் மேலும் 7 நாட்கள் கற்போம்னு சொல்லுவாங்க. இவர்கள் இந்த குலத்தை சேர்ந்தவர்கள் என நீங்கள் சட்டென புரிந்து கொள்ளுவீர்கள். கூர்மையான புத்தி உள்ளவர்கள் தந்தையை அலட்சியப்படுத்த மாட்டாங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த விஷயத்தை பற்றி என்னிடம் சொல்ல வேண்டாம்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, சில குழந்தைங்க தம் கணவன்மார்களின் புத்தியை மாற்ற சொல்லி கேட்குறாங்க. என்னிடம் இதையெல்லாம் சொல்லாதீங்கிறாங்க பாபா. நீங்கள் யோக பலத்தில் இருந்து பிறகு அமர்ந்து ஞானத்தை புரிய வைங்க. பாபா புத்தியை மாற்றுவதில்லை. பிறகு அனைவரும் இந்த வேலையை செய்தபடி இருப்பார்கள். எந்த பழக்கம் ஏற்படுகின்றதோ அதனை பிடித்து கொண்டு விடுகின்றனர். எந்த குருவிடமாவது யாருக்காவது காரியம் நடந்தது என்றால் அதை பற்றி கேட்டால் போதும், அவர்கள் பின்னால் போய்விடுவார்கள். புதிய ஆத்மா பரந்தாமத்திலிருந்து வருகிறது என்றால் அதனுடைய மகிமை வெளிப்படுகின்றது. பிறகு நிறைய சீடர்களும் உருவாகி விடுகின்றார்கள்னு பாபா குருமார்களை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த சமயத்தில் எது நல்லவைகளாக உருவாகி இருக்கின்றனன்னு பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, படங்களும் கூட இந்த சமயத்தில் மிக நல்லவையாக உருவாகி இருக்கின்றனங்கிறாங்க பாபா. அவைகளின் அர்த்தத்தையும் கூட தந்தை தான் புரிய வைக்கிறாரு. விஷ்ணுவின் நாபியில் பிரம்மாவை காட்டி இருக்கிறாங்க. திரிமூர்த்திகளும் இருக்குது. விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா, பிறகு இது என்ன, இது சரியா அல்லது தவறா என தந்தை வந்து புரிய வைக்கின்றார். மனதில் தோன்றிய படங்களையும் கூட ஏராளமாக உருவாக்கி இருக்கிறாங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒன்று இன்னொன்றை போல இருப்பதில்லைன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, பிற்காலத்தில் பிறகு மற்ற மதங்கள்லாம் வருது, பலவிதமானவையாக இருக்குது. ஒன்று இன்னொன்றை போல இருப்பதில்லைங்கிறாங்க பாபா. ஒரே மாதிரி முக லட்சணங்கள் இருவருக்கு இருக்க முடியாது. இது உருவாக்கப்பட்டுள்ள விளையாட்டாக இருக்குது. அது மீண்டும் மீண்டும் நடந்தபடி இருக்கும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். நாடகத்தில் எந்த வார்த்தையே கிடையாதுன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, தந்தை குழந்தைங்களுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறாரு, நேரம் குறைந்து கொண்டே போகுதுன்னு. தனக்குள்ளே சோதித்து கொள்ளுங்க. நாம் எந்த அளவு குஷியில் இருக்கிறோம். நாம் எந்த விகர்மங்களும் செய்யக்கூடாது. புயல் காற்றுகள் வரவே செய்யும். தந்தை புரிய வைக்கிறாரு, குழந்தைங்களே, உள்நோக்கு முகமுடையவர்களாகி தனது சார்ட்டை வைத்தீர்கள் என்றால் என்னென்ன தவறுகள் ஏற்படுகின்றனவோ அவைகளை உணர முடியும். இது யோக பலத்தின் மூலம் தன்னை மன்னித்து கொள்ளுவது போலாகும். தந்தை எதுவும் மன்னிப்பது கிடையாது. நாடகத்தில் மன்னிப்பு என்ற வார்த்தையே கிடையாது. நீங்கள் உங்களுடைய முயற்சியை செய்ய வேண்டும். பாவங்களுக்கான தண்டனைகளை மனிதர்கள் தாமே அனுபவிக்கின்றனர். மன்னிப்பின் விஷயமே கிடையாதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். குழந்தைகள் தனக்குத்தானே எதை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில்,
முயற்சியும் கூட குழந்தைகள் வரிசை கிரமமாக செய்கிறாங்க. பிறகு இவருடைய அதிர்ஷ்டத்தில் இவ்வளவுதான் உள்ளதுன்னு சொல்லிடுறாங்க. தனது நேரத்தை வீணாக்குறாங்க. பல பிறவிகளுக்கும் கல்பத்திற்கும் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ஏனெனில் இப்போது சேமிப்பு ஆகிறது, பிறகு நஷ்டத்தில் சென்று விடுகின்றது. ராவண ராஜ்யத்தில் எவ்வளவு நஷ்டம் ஏற்படுதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த விருப்பத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவின் பாதுகாப்பிற்கான திட்டத்தை உருவாக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும்னு பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, நிகழ்கால நேரத்தில் அநேக ஆத்மாக்கள் தனக்கு அமங்கலம் நடப்பதற்கு தானே காரணமாக ஆகி கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காக கருணை உள்ளம் உடையவராகி ஏதேனும் திட்டமிடுங்கள். எந்த ஒரு ஆத்மாவின் நடிப்பை பார்த்தும் தாங்கள் தொந்தரவு அடையாதீர்கள். ஆனால் அதற்கு பதிலாக அதிலிருந்து பாதுகாப்பிற்கான வழியை யோசியுங்கள். இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். மரம் என்றால் உதிரதான் செய்யும் என்பது கிடையாது. வரும் தடைகளுக்கு முடிவு கட்டுங்கள். விஸ்வ கல்யாணக்காரி மேலும் விக்ன விநாசக், தடைகளை வென்றவர் என்று என்ன பட்டங்கள் கிடைத்திருக்கின்றதோ அதன் அனுச்சாரம் எண்ணம் சொல் செயலில் கருணை உள்ளம் உடையவராகி சூழ்நிலையை மாற்றம் செய்வதற்கு உதவியாளராக ஆகுங்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யார் கர்மயோகியாக ஆக முடியும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், யார் புத்தியின் மீது கவனம் என்ற காவலாளியை போடுகின்றார்களோ அவர்களே கர்மயோகியாக ஆக முடியும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தால் கடைசி சோதனை தாளில் தேர்ச்சி பெற முடியாதுன்னு பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, கடைசி காலகட்டத்தில் சோதனை தாளின் கடைசி கேள்வி ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் நம்பர் கிடைக்கும். ஒரு நொடியை தாண்டி எடுத்துக்கொண்டால் தோல்வி அடைந்தவராக ஆவீர்கள். ஒரு தந்தை மற்றும் நான், மூன்றாவதாக எந்த ஒரு விஷயமும் இல்லை. அது வரக்கூடாதுங்கிறாங்க பாபா. நான் இதை செய்வேன், இதை பார்த்து கொள்ளுவேன், இது நடந்ததோ அல்லது நடக்கவில்லையோ இவ்வாறு எந்த எண்ணமும் வரக்கூடாது. இது ஏன் நடந்தது, என்ன நடந்தது, அப்படி ஏதேனும் வந்தால் கடைசி சோதனை தாளில் தேர்ச்சி பெற மாட்டீர்கள்னு பாபா சொல்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.